நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மதுரையில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்க விஷயம் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட 2வது மாநாடு. விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்தினார். அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்தாலும் அவர் வந்து தனக்கான ஒரு தனியான ஒரு வட்டத்தை வகுத்து கொண்டார்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது மாநாட்டில் மக்கள் கூட்டம் அலையும்போது உண்மையிலுமே கூட்டம் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள்கள் திரண்டிருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவருக்கு வந்து ஒரு 800 மீட்டருக்கு வந்து ஒரு ரேம்ப் வாக் போகிறதுக்கு உண்டான ஒரு பாதை அமைச்சிருந்தாங்க. இவர் வந்து ஒரு அருமையான ஒரு ரேம்ப் வாக் போனாங்க. ரேம்ப் வாக் போனோடனே ஒரு சில கூட்டம் வந்து கலைஞ்சி வெளியே போகிறத பார்க்க முடிஞ்சது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா திருப்பி வெளியிலேருந்து இந்த லேட்டாக வர கூட்டமெல்லாம் மறுபடியும் உள்ளுக்குள்ளே வரதையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். மற்ற தலைவர்கள் விஜய் மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மற்ற தலைவர்கள், பொதுச் செயலாளர் இவங்க எல்லாமே பேசினாங்க. அடுத்தபடியாக வந்து விஜய் பேச்ச ஆரம்பித்தார். அவர் வந்து விஜய் வழக்கம் போல் ஒரு கதை சொன்னார். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அந்த மாதிரி வந்து அது இறந்து போன இதெல்லாம் வந்து வேட்டையாடாது, அந்த மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் சொன்னார். சினிமா என்ன இருந்தாலும் அந்த சினிமா நடிகர் இல்லையா, ஒரு சினிமா பாணியில் நிறைய டயலாக்லாம் பேசினார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவரோட ஒரு டச்சிங்கான வசனங்கள், நம்ம சீமான் பேசும்போது எப்படி உறவு முறையை விட்டு பேசுவாரோ, அண்ணன் தம்பி மாமன் மச்சான், சேம் விஜய் என்னோட சகோதரன் சகோதரி, அம்மா அப்பா, வீட்டில் இருக்கவங்க, அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா, இந்த மாதிரி வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிடுச்சு, இது கரெக்டாக தான் இருக்கா, மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா, அந்த மாதிரி நிறைய கேள்விகளையும் கேட்டார். நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி சாராய ஊழல் என்னாச்சு, டாஸ்மார்க்கில் இவ்வளோ ரூபா பணம் போனது, அது வந்து அதுக்கப்புறமா தெரியவே இல்லை. அதையும் விஜய் இங்கே குறிப்பிட்டார். மக்கள் கரகோஷம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, மக்கள் கூட்டம் அருமையாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் இந்த கூட்டத்தில் வந்து நடந்த மாதிரி தெரியல. ஒரு அருமையாக மீட்டிங்கை முடித்தார். அதே மாதிரி அடுத்ததான் நான் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தபடி உண்மையாலுமே மிக சிறப்பாகத்தான் இருந்தது விஜயோட இந்த மாநாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு வார்த்தை சொன்னார் விஜய். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள்கிட்ட போகிறீங்க, நாங்கள் மக்களுக்குள்ளே போயிட்ட அப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டயலாக்லாம் சொன்னார். அற்புதமாக இருந்தது. 2026 விஜய் முதல்வர் அப்படின்ற இதை வச்சு வந்து இந்த கூட்டத்தோட இதெல்லாம் போயிட்டு இருந்தது. பார்க்கலாம், பொறுத்திருந்து அது என்ன நடக்குது அப்படின்றது. நன்றி, நல்ல தருணம்.